ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யா இன்றைக்கி வந்து தாக்குதல் நடத்தியதில் 9 குழந்தைகள் உட்பட 18 பேர் வந்து இன்றைக்கி வந்து இறந்துருக்காங்க, பரிதாபமாக இறந்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, மத்திய ரஷ்யாவோட உக்ரைனோட மத்திய கிழக்கிலிருந்து கிரிவி ரிக்யூ அப்படின்னு சொல்கிற ஒரு நகரத்தில் தான் இந்த தாக்குதல் வந்து இன்றைக்கி வந்து நடத்தியிருக்கு. அந்த இராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட வந்து உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கியோட வீட்டுக்கும் கரெக்டாக வந்து ஒரு 200 மீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த இமேஜ் நீங்கள் பாருங்கள். இந்த இமேஜ் சைடில் நான் கொடுக்குறேன். அந்த இமேஜில் பாருங்கள். கரெக்டாக அந்த போகிற வழியில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இதில் 9 குழந்தைகளும் அதுக்கு மேற்பட்ட ஒரு மொத்தம் 18 பேர், 9 குழந்தைகள் உட்பட ஒரு 18 பேர் இருந்திருக்காங்க. அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்த்துக்கு மேலே காயம் அடைஞ்சிருக்காங்க, படுகாயம். அது இல்லாமல் அந்த இறந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு வந்து நடு வீதியில் வந்து வந்திருக்கு. ஒரு பெண்மணி, 64 வயது பெண்மணி வந்து பற்றி உடம்பு பூரா பற்றி எரிஞ்சிக்கிட்டு அந்த வலி வேதனை தாங்க முடியாமல் நடு ரோட்டில் வந்து உருண்டு இறந்துருக்காங்க. அப்படி ஒரு கொடூரமான தாக்குதல் தான் இன்றைக்கி வந்து ரஷ்ய இராணுவம் வந்து நடத்தியிருக்காங்க. ஏன் இந்த தாக்குதல் வந்து கரெக்டாக வந்து இவங்க ஊருக்கு வச்சுருக்காங்க, அதாவது ஜெலன்ஸ்கியோட ஊருக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, போன வாரம் பார்த்திங்கன்னா மாஸ்கோவில் ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த மீட்டிங்கில் வந்து ரஷ்ய அதிபர் வந்து விளாடிமிர் புதின் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது புதினோட மெய்காப்பாளரோட கார் குண்டு வந்து வெடித்து காருக்கு உள்ளே வந்து பஸ்மம் ஆயிடுச்சு. எல்லாம் ஷீட் கவர் வந்து எல்லாமே பஸ்மம் ஆகி வெடிச்சு செதது. அதாவது வந்து பப்புலையும் ஒரு இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த தாக்குதலுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நுண்ணறிவு மூலயமா வந்து ரகசிய புலனாய்வு வந்து பண்ணியிருக்கு ரஷ்யா. இதில் முழுக்க காரணம் வந்து உக்ரைன்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இப்போ வந்து கரெக்டாக வந்து ஜெலன்ஸ்கி மேலே டைரக்ட் அட்டாக் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ஜெலன்ஸ்கி மேலேயோ அவங்க அதிபர் மாளிகை மேலேயோ இது வரைக்கும் எந்த ஒரு தாக்குதலுமே வந்து ரஷ்ய இராணுவம் வந்து நடத்தலை. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அவரோட வீட்டுக்கு அருகிலேயே வந்து தாக்குதல் நடத்திருக்கு. கொஞ்சம் டைரக்ட் மாதிரி இருக்குது. ஆனால் கரெக்டாக வந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ள டிஃப்ரென்ஸில் தான் வந்து அட்டாக் நடந்திருக்கு. இன்றைக்கி நடந்த அட்டாக்கு அதில் தான் வந்து ஒரு 19 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த தாக்குதலுக்கு வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக வந்து இதை பார்க்குறாங்க. ஸோ வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு, போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வந்து ஜெலன்ஸ்கியும் வந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து சமரச பேச்சுவார்த்தைக்கு வரோம், நீங்கள் வந்து போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் புடின் வந்து ரொம்ப பிடிவாதமாக சொல்லிட்டாரு. பிடிவாதமாக வந்து மௌனம் காத்துட்டு போரை வந்து நிறுத்துகிற தருவாயும் கிடையாது. அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் அடிச்சுட்டு இருக்காங்க. 2022 இப்போ 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷமாக வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து ஒன்று குவிக்கப்பட்டுறாங்க. இரு தரப்பிலுமே வந்து இந்த பக்கம் வந்து இராணுவத்து மேலே வந்து தாக்குதலில் உக்ரைன் இராணுவத்து மேலே தாக்குதல் நடத்தியும் இறந்துருக்காங்க. அதில் வந்து ரொம்ப இழப்பு வந்து உக்ரைனுக்கு தான், ரஷ்யாவுக்கு கிடையாது. ரஷ்யாவுக்கு வந்து ஓரளவுக்கு தான் இராணுவ வீரர்கள் பட்டத்தில் தான் போச்சு. ஆனால் வந்து உக்ரைனுக்கு வந்து பொதுமக்களும் அப்பாவி குழந்தைங்களும் வந்து நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ போர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீரியமாக இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதாவது வந்து முன்னே வந்து போர் வந்து வேறு டைரெக்ஷனில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் தாக்குதல். அதாவது வந்து இவர் டைரெக்டாக வந்து அங்கே டைரெக்டாக மேலிட ஒரு அதிபர் ரேஞ்சுக்கு கொண்டு போய் தாக்குதல் நடத்துகிறாரு. அதே சமயம் இவரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டு அருகிலேயே வந்து தாக்குதல் நடத்தி நான் தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. ஸோ வந்து இரு தரப்புமே வந்து படுமூர்க்கதனமான ஒரு தாக்குதலை தான் இன்றைக்கி வந்து அரங்கேற்றிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் வந்து போர் நிறுத்த நடவடிக்கை அமலுக்கு வரும்னு சொல்லிட்டு ஐநா சபை மட்டத்தில் வந்து நேட்டோ பிரிவு நாடுகள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு சமரச பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து புடின் வந்து தயாராக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கரெக்டான விடையை வந்து தெரியல. ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக நம்ம உலக செய்திகள் வந்து கொடுப்போம். ஸோ வீடியோ வந்து தவறாமல் வந்து பாருங்கள். புது நண்பர்கள் நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.